காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக இருவர் மயக்கமடைந்தனர். செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ் கண்ணன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் 12வது நாளாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக செல்ல போராட்டக்காரர்கள் முயன்றபோது போராட்டக்காரர்களை மற்றும் காவல்துறையிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் மாநில செயலாளர் உட்பட இருவர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அதாவது காலமுறை ஊதியம் வழங்குதல், காலி பணியிடங்கள் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் கடந்த 2ஆம் தேதி முதல் பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2வது நாளான இன்று சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் எதிரே 500க்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தின் அடுத்த வடிவமாக பொதுமக்கள் அறியும் வண்ணம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக செல்ல முயன்றனர். ஆனால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அதற்கு அனுமதி மறுத்த நிலையில் போராட்டக்காரர்களும் காவல்துறையினரும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு தடையை மீறி ஊர்வலமாக கோர்ட்டுவாசலை நோக்கி சென்றனர். இதனால் போலீசுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது அங்கன்வாடி பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வாசகி மற்றும் உடன் சென்ற சண்முக லட்சுமி என்கின்ற பெண்ணும் மயக்கமடைந்தனர். இதனை அடுத்து அவர்களை ஆட்டோ மூலம் சக பெண்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரவல் ஏற்பட்டது. மேலும் பெண்கள் அதிகமாக இருக்க இடத்தில் பாதுகாப்புக்கு பெண்களை அமர்த்தாதது காவல்துறையினால் ஆண்கள் போய் பெண்களை தடுத்து நிறுத்தும் வேலை ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.